தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திருப்பரங்குன்றத்தில் பிரச்சாரத்தை துவக்குகின்றார். திருப்பரங்குன்றத்தில் பிரச்சாரத்தை துவக்குகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2026 தமிழக சட்டப்பேரவை தேர்தல் சூடுபிடித்துள்ளது. கூட்டணிகளே இன்னும் முடிவடையவில்லை. இந்த சூழ்நிலையில் திருப்பரங்குன்றத்தில் பிரச்சாரத்தை துவக்குகிறார். இஸ்லாமியர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். சமீப காலமாக திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் மலை பிரச்சனை சர்ச்சைக்குரியதாக மாறியுள்ளது. சிக்கந்தர் மலை இஸ்லாமியர்களுக்கு சொந்தம் என்று கொண்டாடப்படுகிறது. ஆனால் திருப்பரங்குன்றம் மலையில் தான் சிக்கந்தர் மலை உள்ளது. அங்கு அசைவ உணவு சமைக்கக்கூடாது என்று இந்து மதத்தினர் கூறி வருகின்றனர். மேலும் கார்த்திகை தீபத்தன்று இந்து மதத்தினர் சிக்கந்தர் மலையில் உள்ள தர்காவில் தீபம் ஏற்ற முயன்றனர். நீதிமன்றம் வரை சென்று அந்த பிரச்சனை தற்பொழுது நிலுவையில் உள்ளது. இந்த பிரச்சனையில் பாரதிய ஜனதா கட்சி குளிர்காய நினைப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன. திருப்பரங்குன்றத்தை மீண்டும் ஒரு அயோத்தியாக மாற்ற முயற்சிப்பதாக குற்றம் சாட்டப்பட்டு வருகிறது. இந்த சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சி வருகிற 23ஆம் தேதி திருப்பரங்குன்றத்தில் தன்னுடைய பிரச்சாரத்தை துவக்குகிறது. ஆம், பாரத பிரதமர் நரேந்திர மோடி வருகிற 23ஆம் தேதி திருப்பரங்குன்றம் வருகிறார். முருகனை தரிசிக்கிறார். திருப்பரங்குன்றத்தில் நடக்க உள்ள பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு அதிமுக பாஜக கூட்டணி பிரச்சாரத்தை துவக்கி வைக்கிறார். பாரதிய ஜனதா கட்சி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திருப்பரங்குன்றத்துக்கு வருவது அங்கே பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இஸ்லாமியர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். அங்கு ஏற்பட்ட கொந்தளிப்புகள் இன்னும் அடங்கவில்லை. புயல் ஓயவில்லை. ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி திருப்பரங்குன்றத்தில் சுற்றுப்பயணத்தை தேர்தல் பிரச்சாரத்தை துவக்குவது எரிகிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவது போன்றதாக உள்ளதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன. திருப்பரங்குன்றத்தில் தன்னுடைய பிரச்சாரத்தை துவக்குகிறார் நரேந்திர மோடி.